ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நிலவில் ஏன் மோதியது? இதன் பின்னால் என்ன நடந்தது? நண்பர்களே, ஒரு ராக்கெட் விண்வெளிக்கு சென்று தனது பணியை வெற்றிகரமாக முடித்த பிறகு ஒரு வருடத்திற்கும் மேலாக விண்வெளியில் அமைதியாக சுற்றி கொண்டிருந்தது. ஆனால் 2026 ஆகஸ்ட் 5 அதே ராக்கெட் திடீரென நிலவில் மோதியது. இது விபத்தா அல்லது திட்டமிட்ட நடவடிக்கையா? வாங்க முழு கதையையும் தெரிந்து கொள்வோம். 2025 ஜனவரி 15 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஃபால்கன் 9 ராக்கெட்டை விண்ணில் ஏவியது. அதன் முக்கிய நோக்கம் 2 தனியார் சந்திர ஆய்வு விண்கலங்களை வெற்றிகரமாக விண்வெளிக்கு கொண்டு செல்வது. அந்த பணி 100% வெற்றி பெற்றது. விண்கலங்கள் தங்களது பாதையில் பயணத்தை தொடங்கின. ஆனால் அவற்றை ஏவிச் சென்ற ஃபால்கன் 9 ராக்கெட்டின் மேல் பகுதி, அதாவது அப்பர் ஸ்டேஜ், விண்வெளியிலேயே தனியாக மிதந்தது. அதை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர தேவையான எரிபொருள் இல்லை. அதை வேறு பாதுகாப்பான பாதைக்கு மாற்றவும் முடியவில்லை. அதனால் அது சூரியனின் ஈர்ப்பு விசை, பூமியின் ஈர்ப்பு விசை, நிலவின் ஈர்ப்பு விசை இவற்றின் தாக்கத்தில் மாதக்கணக்கில் கட்டுப்பாடின்றி சுற்றி கொண்டே இருந்தது. காலப்போக்கில் அதன் சுற்றுப்பாதை மாறியது. இறுதியில் 2026 ஆகஸ்ட் 5 மணிக்கு சுமார் 8700 கிலோமீட்டர் வேகத்தில் நிலவின் ஐன்ஸ்டைன் கிரேட்டர் பகுதியில் அந்த ராக்கெட் மோதியது. இந்த மோதலால் நிலவின் மேற்பரப்பில் ஒரு புதிய பள்ளம் உருவானது. நிலவு தூசி பல கிலோமீட்டர் உயரம் வரை பறந்தது. அதை சந்திரனை சுற்றி வந்த ஆய்வு செயற்கைக்கோள்கள் பதிவு செய்தன. விஞ்ஞானிகள் அந்த தரவுகளை பயன்படுத்தி நிலவின் மண் மற்றும் அதன் மேற்பரப்பு அமைப்பை மேலும் ஆய்வு செய்து வருகின்றனர். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இந்த ராக்கெட் தோல்வியடைந்த ராக்கெட் அல்ல. அது 2025 தனது பணியை வெற்றிகரமாக முடித்தது. அதன் பிறகு கட்டுப்பாடின்றி விண்வெளியில் இருந்த மேல்நிலை பகுதியே ஈர்ப்பு விசைகளின் தாக்கத்தால் நிலவில் மோதியது. விண்வெளியில் ஒரு சிறிய பாதை மாற்றம் கூட பல மாதங்களுக்கு பிறகு எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவமே சிறந்த உதாரணம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற அறிவியல் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.